ஹே தங்குங்களா, நல்லா இருக்குல்ல? இனி நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேஞ்சர் இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பப்பில் தான் நீங்கள் ரெண்டு டேய் இன்னொரு கிளாஸ் எடுத்துன்னு போ. மேம், நீங்கள் ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டிங்க. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியும். கூட கூட பேசாமல் போய் சரக்கு எடுத்துன்னு வா. பே, சரியான குடிக்காரி. இந்தாங்க மேம். குட் பாய் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய குடிக்கிறீங்க. இப்போது நீங்கள் உட்காந்துருந்த பிளேஸ்லேருந்து எந்திரிக்கிறீங்க. உங்களால் நிற்கவே முடியல. நான் ஸ்டெடி கொஞ்சம் தானடா குடித்தேன். என்ன பண்ணுறானுங்க அங்கே? ஓ, டான்ஸ் ஆடுறானுங்களா? நம்மளும் ஆடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்ணு முன்னு தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. யார் உங்கள் ஆப்போசிட்டில் வந்தாலும் அவங்கள பிடிச்சி இழுத்து ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்குள்ள பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு பர்சனை பிடிச்சி இழுத்து டான்ஸ் ஆடுறீங்க. அந்த பர்சன் இருந்துட்டு, ஏய் யார் நீ, என்ன பண்ணுற? தெரியல, டான்ஸ் ஆடுறேன். சாரி, யார் கூடயாவது ஆடு, என்னை விடு. அப்படியெல்லாம் விட முடியாது, நான் உங்க கூட தான் ஆடுவேன். கையை விட முதல்ல அப்படின்ட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போ பார்க்குறாங்க. நீங்கள் அகெயின் அந்த பர்சன் எடுத்து அவங்க ஷோல்டரில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுற நீ? அதான் சொன்னனே, டான்ஸ் ஆட போகிறேன்னு. உங்க கூட. என்ன குடிச்சிருக்கியா? ஏன் பார்த்தா தெரியல, ஃபுல்லாக குடிச்சிருக்கேன். சரி, உனக்கு என்ன வேணும்? என் கூட டான்ஸ் ஆடு. ஏன், இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆடி தொலை வேண்டியதானே. எதுக்கு என்ன பிடிச்சி தொலை பண்ணிகிட்ருக்க? நான் உன் கூட தான் ஆடுவேன். இங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப மோசமானவனுங்க. ஆனால் நீ தான் பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்க. யார், நான்? ஆமாம், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சரி, வாட்ஸ் யுவர் பேர்? ஓ, நேம் என்ன? ஜங்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாம், நான் வயன், பார்க் வயன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. சரி சொல்லு, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? என்ன சொல்லு, லவ் பண்ணுறியா? இல்லை. அப்போ டேட்? இல்லை. அப்போ ஓகே, நீ வேணா என்ன டேட் பண்ணுறியா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், ஓ மேலே. நீ ரொம்ப குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லு, நான் போகிறேன். ஏய் லூஸ் மாதிரி வளராத. நான் யாருன்னே உனக்கு தெரியாது, என்ன எப்படி டேட்க்கு கூப்பிடுற? ஏன்னா நீ டேட்க்கு போகிறதே ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்க தானே. ஒரு வேளை நான் கெட்டவனா இருந்தா? கெட்டவனா நீயா? நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. எனக்கு தெரிஞ்சு நீ பொண்ணுங்க கிட்டேயே பேச மாட்ட, கரெக்டா? யார், நான்? எதை வச்சு அப்படி சொல்ற? பார்த்தனே, நான் உன் கையை பிடிச்சதும் ஏய் யார் நீ, என்ன பண்ற அப்படின்னு கேட்டியே, அதுலேயே செஞ்சிச்சு நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. அது சரி, சரி சொல்லு, நீ என்ன டேட் பண்ணுறியா இல்லையா? டேட் என்ன, நான் உன்னை லவ்வே பண்ணுறேன். நீயா என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ சொல்லு, சொல்லாம நீ இங்கேருந்து போக முடியாது. சொல்லாம விட மாட்டா போலையே, குடிச்சு தானே இருக்கா? ஆமான்னு சொல்லுவோம். ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஓ, அப்போ சூப்பரு. அப்போ இப்போத்துல இருந்து நீயும் நானும் லவ்வர்ஸ். வா, லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உன்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் தலையெழுத்துன்னு உங்க கூட ஆடிட்டுருக்கான்.
நீங்கள் ஆடிட்டே ஃபுல்லாக மயங்கிட்டீங்க, ஜங்குக்கு மேலேயே ஃபெயிண்ட் ஆக்கிட்டீங்க. ஏவன் வாங்கிட்டாளா? இப்போ என்ன பண்ணுறது? இவளை இங்கே விட்டுட்டும் போக முடியாது, அதான் பண்ணணும். எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கே இருக்கிற ரூமுக்கு தான் போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு திரும்புகிறான். நீங்கள் ஸ்லோவாக எழுந்திருக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன்? எழுந்துட்டா? ஒரு வேளை தெளிஞ்சிருச்சோ? வயன் என்ன பண்ணுற? நான் எங்கே இருக்கேன்? என்ன இது பெட்ரூமா? ஆனால் இது என் ரூம் மாதிரி இல்லையே. நீங்கள் ஜங்குக்கு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அதுக்குள்ளே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. என்ன மேட்ரு பண்ண போறியா? ஆசை தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஃபெயிண்ட் ஆகிட்ட, அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஓ சரி, நான் இங்கே வந்து கிளம்புறேன். மார்னிங் எழுந்து வீட்டுக்கு கிளம்பு. இப்போ தானே லவ் பண்ணுறோன்னு சொன்னேன், ஏன்னா இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க கூடவே உட்காந்துருப்பாங்களா? உட்காரு, யார் வேணான்னு சொன்னா? அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். ஓ இங்கேருந்து நீ போனீன்னா நானும் உன் பின்னாடியே வருவேன். உன் வீடு வரைக்கும் வருவேன். வந்து உன் வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லுவேன், உங்கள் பையன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இப்போ கழட்டு விட பார்க்குறா அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லட்டுமா? இது நானா? ஆமாம் நீ தான். நான் எப்போ அப்படி பண்ணேன்? ஆனால் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அது உனக்கு. அவங்களுக்கு தெரியுமா என்ன? ஹிம்சை கிட்டாது போலையே. இப்போ பண்ணாலும் பண்ணுவா. இப்போ என்ன பண்ண சொல்கிற? போவாத, இங்கே என் கூடவே இரு. உன் கூடவே இருக்கணுமா? ஆமாம், நான் பெட்டில், நீ கவுச்சில். அது சரி, இருந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு கவுச்சில் போய் உட்காடுறான். நீங்கள் ரெண்டு ஜங்குக்கு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீ அதுக்கு சரிப்பட்டு வருவியான்னு பார்த்தேன். நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்போதுலேருந்து நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. எதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு எழுந்து உங்கள் கிட்ட க்ளோஸாக வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. நீங்கள் ஜங்குக்கு மேலேயும் வாமிட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. சிச்சி சனின்னு இது மட்டும் தான் பண்ணாமல் இருந்த, இதையும் பண்ணிட்டியா? அச்சோ சாரி உன் மாதிரி எடுத்துட்டேன்னா சாரி, மன்னிச்சிடு. ஹிம்சை எல்லாம் என் நேர பொண்ணுங்க அப்படின்ட்டு அவன் தலையிலே அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அங்கேயே ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வரான். ஜங்குக்கு உங்கள் கிட்ட வரான். வந்து உங்கள் மவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறான். என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? தொண்ணு. ஆமாம், நீ என் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்க. உன் ஷர்ட் எங்க? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா என்ன? கேப்படி, ஏன் கேட்க மாட்டேன்? ஆமாம், காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் அகைன் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுறீங்க. அப்படி பார்க்காதடி. ஏன்னா வாமிட் பண்ண போறியா? நீங்கள் ஆமான்ற மாதிரி ஹெட் மட்டும் நோட் பண்ணுறீங்க. ஐய அகைன் மேலே கீழே எடுத்து தொலையாத இரு அப்படின்ட்டு உங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வாமிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஜங்குக்கு உங்கள் கூடவே இருந்து உங்களை க்ளீன் பண்ணி தான் வெளில கூட்டிகிட்டு வரான். வந்து உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்போ நீங்கள் ரெண்டு அவனை பிடிச்சி இழுத்துறீங்க. 2 பேருமே சேர்ந்து பெட்டில் விழுறீங்க. நீங்கள் கீழே, ஜங்குக்கு உங்கள் மேலே. ஜங்குக் உங்கள் ஐஸே தான் பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கு ஐஸே தான் பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரோட ஐஸும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு லாக் ஆகுது. சடனாக ஜங்குக் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறான். ஆனால் அகைன் அவன் கால் ஸ்லிப் ஆகி மறுபடியும் உங்கள் மேலே விழுந்துடுறான். அப்போ கரெக்டாக உங்கள் 2 பேரோட லிப்ஸும் அட்டாச் ஆகுது. ஜங்குக் வைட் ஐஸில் பார்த்துட்டு இருக்கான். சடனாக ஜங்குக் உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறான். அது சாரி, அது தெரியாமல். நீங்கள் அகைன் அவனை பிடிச்சி இழுத்து அவன் லிப்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் ஐஸ் எல்லாம் வைடாகி பார்த்துட்ருக்கான்.
ஜங்குக் உங்களை கிஸ் பேக் பண்ணலை. நீங்கள் அவனை நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக ஜங்குக் உங்களை பிடிச்சி புஷ் பண்ணிடுறான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தெரியல, கிஸ் பண்ண. அது நீ பார்க்கறக்கு என் குக்கி மாதிரியே இருந்தியா, அதான் என்னையும் அறியாமல் கிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா குக்கியா? இந்த நேம் இவளுக்கு எப்படி? ஆமாம், குக்கி யாரு? அது இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்கார், நான் சொல்கிறேன். ஜங்குக் யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அட வாயா அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. ஜங்குக்கும் கன்ஃபியூஸாக உங்களே பார்த்துட்டு இருக்கான். சரி சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணியிருக்கியா? அதுதானே, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏ பயனுண்ண, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனால் அவன் இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் அவன் இப்போ பார்க்க எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் இப்போ வரைக்கும் நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன சொல்கிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியா? அவன் பேர் குக்கி. அதுதான் அவன் பேரான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிட வரும்போது அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ தான் தெரியும் அவன் பேர் குக்கின்னு. எனக்கு 10 years இருக்கும். அப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என் ஆப்போசிட் வீட்டில் தான் புதுசாக குடி வந்தான். அவன் என்ன பார்ப்பானான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லியும் எப்படியாச்சும் அவனை பார்த்துருவேன். எனக்கு அவன்கிட்ட பேசணும், அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இப்படியே தான் 2 months போச்சு. ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு அவன்கிட்ட பேசிடலான்னு போனேன். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவன் கிளம்பும் போது என்னை ஒரு பார்வை பார்த்தான். அதுதான் நான் அவனை கடைசியாக பார்த்தது. அவன் ஐஸ் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் சிரிச்சா இந்த முயல் குட்டி சிரிக்கிறத பார்த்துருக்கியா? இல்லை, அவன் சிரிச்சா அப்படிதான் இருக்கும். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை ரொம்ப மிஸ் பண்ண அழுத. அப்போ எனக்கு தெரியாது அது லவ்னு. எனக்கு ஏஜ் ஆக தான் புரிஞ்சது. அவனை எங்கேயாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்க. ஜங்குக் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் ஐஸ்லேருந்து டிஎஸ் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆமாம், உன் கண்ணு ஏன் கலங்கிருக்கு? என் கதையை கேட்டு நீயும் அழற பார்த்தியா? பையன் என் ஐஸை பாரு அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். ஏ என்ன பண்ணுற? கிஸ் பண்ண போறியா? பையன் என் ஐஸை மட்டும் பாரு. நான் ஏன் பார்க்கணும்? பையன் உனக்கு தெரியலையாடி நான் யாருன்னு? அது நீ குக்கி, உன்னோட ஐஸ் அது. அப்போ நீ தான் என் குக்கியா? ஆமாண்டி, நான் தான் உன் குக்கி. நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறான். எங்கே நான் போனேன் இவ்வளோ நாளா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு சொல்லிட்டு போகணும்னு தோணலையாடா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அப்படின்ட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் எதுக்கடி அடிக்கிற? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்ப. வலிக்குதுடி, வலிக்கட்டும்டா அப்படின்ட்டு நீங்கள் அகெயின் ஸ்லாப் பண்ண வரீங்க. ஜங்குக் இரண்டு உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் பெட்டில் ஓவர் ஆறீங்க. ஜங்குக் உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். அவனோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஷர்ட் பட்டன் கிட்ட போகுது. உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அண்ட்ரெஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு உங்கள் நெக்லெலாம் ஹெக்கிஸ் மேக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு ஜங்குக்கோட பேக் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்கள் லிப்ஸில் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட் எழுந்துக்கிறீங்க. என்ன இது, தலை இப்படி வலிக்குது, நான் எங்கே இருக்கேன்? அப்படின்ட்டு உங்கள் பிளாங்கெட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்க்குறீங்க.
ஆ எங்க என் ட்ரெஸ்ஸு? அப்போது நான் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க. ஜங்குக் அந்த பக்கம் டேர்ன் பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்கான். என்ன காரியம் பண்ணியிருக்க பயன்? உனக்கு குடிச்சா யார் என்னன்னே தெரியாதா? இவன் யாருன்னே தெரியல. இவன் கூட போயிட்டு ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற பயமாக இருக்கே. இது மட்டும் ஆத்தாளுக்கு தெரிஞ்சது உன்னை துண்டு துண்டை வெட்டி காக்கைக்கு படையில் போட்டுருவாளே. முதல்ல இவன் அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்கலான்னு போறீங்க. இல்லை வேணாம் வேணாம் வேணாம், இவனை மட்டும் பார்க்கவே கூடாது. பயன் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. வெளியே நின்றுட்டு இந்த நேரத்தில் லிவிங்கில் யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா கிச்சனில் இருப்பாங்க, அப்பா ரூமில் இருப்பார். அதனால் நைஸாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிடலாம். அப்புறம் கேஷுவலாக தூங்கி எழுந்துச்சி வர மாதிரி வந்துடலாம். கேட்டால் நைட்டே நான் வந்துட்டேன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு லைட் எட்டி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கவுச்சில் கோவமாக உட்காண்ட்ருக்காங்க. அடி ஆத்தி, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா கவுச்சில் உட்காண்ட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சரி சமாளிப்போம், நான் உருட்டாத உருட்டா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா ரெண்டு பயன் மாட்டினண்டா. அம்மா ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல? அது நான் தான் சொன்னனே ஷின் வீட்டுக்கு போகிறேன்னு. அப்போ சொல்லிட்டு போனால் ஓகே. நான் கேட்டது நைட்டு ஏன் வீட்டுக்கு வரல. அது அது இப்போ நான் என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட தான் கேட்குறேன் வயன். என்னதான்ல? அது லேட் ஆகிடுச்சா, அதான் நான் ஷின் வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டேன். சரி, எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அதும்மா நான் மறந்துட்டேன். இங்கே பாரு வயன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? நீ ரூமில் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நான் அவரை கூட சமாளிச்சிருவேன், ஆனால் உன்னை என்ன முணங்குற? அது இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கேன்னு சொன்னவா? இப்படி தான் இப்போ பார்த்தாலும் சொல்கிற, ஆனால் அகெயின் அதே தான் பண்ணுற. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு சாப்பிடவா? சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு ஹேண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க உங்கள் நெக்கில் ஹிக்கிஸ் மார்க்கு. என்னது ஹிக்கி மார்க்கா? இது எப்படி நான் மறந்தேன்? நல்ல வேலை என் அம்மா பார்க்கல. ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ? இருக்காது, பார்த்துருந்தா கேட்டிருப்பாங்களே. இப்போ அதை நான் எப்படி ஹைட் பண்ணுறது? இருக்கவே இருக்குது ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து உங்கள் ஹிக்கி மார்க் இருக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஆனால் பயன் பண்ணதே தப்பு. இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு வேறு பண்ணுற. மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு யாருன்னே தெரியாது அவன் கூட போயிட்டு பேசாமல் டெரஸ்லேருந்து கீழே குதிச்சு செத்துரு. ஆனால் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையே. அப்போது இந்த ஹிக்கிமார் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு நீங்கள் மிரரில் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா ரெண்டு வயன் சாப்பிட வரியா என்ன? ஐயோ வரமா அப்படின்ட்டு கீழே இறங்கி போயிட்டு சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்புறீங்க. இப்போது நீங்கள் நடந்து போட்டிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ, என்ன பேபி காலேஜ் போயிட்டுருக்கியா? இது பேபியா? யாரா நீ? என்ன பேபி, என்ன தெரியலையா? தெரியலடா, ஆனால் நீ முதல்ல பேபி சொல்கிறது நிறுத்து. என்ன பேபி நீ சொல்லாமல் கொள்ளாமல் எழுந்து போயிட்டா? என்னால் என்ன உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? யாரு நீ? என்ன பேபி இன்னுமா என்ன ஞாபகம் வரல? உனக்கு குடிச்சா நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இருக்காதா? அது ஆமாம். ஓ, அதான் உனக்கு தெரியல. சரி, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போவாது உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். அது நீயும் நானும் நைட்டு பெட்டில் அங்கே இங்கேன்னு ஏச்சிச்சே போதும் நிறுத்து. இங்கே பார், அது ஏதோ தெரியாமல் தான் என் கையை பிடிச்சி இழுத்தியா? எதை கையை பிடிச்சி இழுத்தனா? ஆமாம், அது மட்டுமா பண்ண? என்னை எங்கெங்கெல்லாம் தொடவின. போதும் நிறுத்து. இங்கே பார், அது ஏதோ எனக்கு தெரிஞ்சு நடக்கலை, புரியுதா? இதை வச்சுட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எங்கேயும் வராத, ஃபோனை வை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓ
அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன் இவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? ஒருவேளை என்னை பைத்தியம் நினச்சிட்டாங்களோ? நான் பைத்தியம்லாம் இல்லை. ஐயோ, இவனால் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்க. இப்போ கிளாஸில் நீங்களும் ஷின்னும் தான். ஏ வயன், நீ எங்கடி போன? உங்கள் அம்மா எனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணாங்க. என்ன சொன்னேன்? அவள் என் வீட்டில் தான் இருக்கா, தூங்கிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸா? எங்கடி போன? என்னாச்சு? அது வந்து அது வந்து அது வந்து எச்சி சொல்லு. சரி, நேற்று உன் வீட்டிலேருந்து கிளம்பி நான் பப்புக்கு போனேன். பப்புக்கா? எப்பத்துலேருந்து இந்த பழக்கம்லாம் உனக்கு? அது அந்த ஐரின் இருக்கால, அவள் தான் சொன்னான், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் மேடம்க்கு சொரணம் வந்துருச்சு அதானே? அப்படின்னு வச்சுக்கோ. சரி, அப்புறம் என்னாச்சு? நான் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணலான் தான் போனேன். ஆனால் நான் நிறைய குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மார்னிங் எழுந்து பார்த்தா யாருன்னே தெரியல. அவன் கூட பெட்டில் இருக்கேன், வித்தவுட் ட்ரெஸ்ஸில். ஷின் வாய் மேலே கை வச்சுட்டு உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்கா. ஹே ஷின், என்ன? ஏதாவது பேசு, ஏன் அமைதியாக இருக்க? ஹே ஷின். ஹே வயன், என்னடி என்னென்னமோ கதை சொல்லிட்டுருக்க? கதை இல்லை ஷின், இதான் நிஜம். அப்போது உனக்கும் அவனுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் ஷின், எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலடி. ஃபீல் ஆகலைன்னா அதான் அந்த பெயின், பாடியில் இருக்க பெயின். ஈவன் எனக்கு ப்ளீட் கூட ஆகலை. என்னடியே குழப்புற? அவன் கூட இருந்தேன்னு சொல்கிற, ப்ளீட் பெயின் எதுவும் ஆகலைன்னு சொல்கிற. ஆமாம் ஷின், நான் அவனுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டேன். அவன் முகத்து கூட சரியாக பார்க்கல. அந்த அளவுக்கு குடிச்சிருக்க குடிகாரி. நான் ஒன்றும் குடிகாரிலாம் இல்லை, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் நல்லா தெளிவாக பேசு. அப்புறம் ஷின், அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே அவனுக்கே தெரியாமல் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஓடி வந்தேன். ஆனால் அவனுக்கு எப்படி என் நம்பர் தெரிஞ்சதுன்னு தெரியல. நான் காலேஜுக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணாண்டி. என்னடி சொல்கிற? ஆமாம் ஷின், இதுக்கப்புறம் கால் பண்ணாதன்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டேன். நீ சொன்னதும் அவன் கால் பண்ணாமல் இருந்துருவானா? அதனால தான் ஷின், நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, நான்லாம் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், அதுவும் இந்த விஷயத்தில் நோ வே. ஏன் ஷின்? பின்ன என்னடி, நீ பண்ண காரியம் அப்படி. அப்போ கரெக்டாக உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. ஹே ஷின், அவன் தாண்டி, ஏதாவது பண்ணுடி. ஐயோ வயன், மறந்துட்டேன், யாழ் அங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறா. ஷின் நில்லுடி. போயிட்டாளா? ஐயோ, இவனா காலே அட்டன் பண்ண மாட்டேன்டா. நான் அட்டன் பண்ணாதானே நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்ட்டு அட்டனே பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் கால் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கடுப்பில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் போட்டுறீங்க. உங்கள் மேமும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த டே போகுது. இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ கால், அவ்வளோ மெசேஜ் ஜங்குக்கிட்ட இருந்து மட்டுமே. என்ன இது, என் மொபைலே வெடிச்சிடும் போலையே. அப்போ கரெக்டாக உங்கள் மொபைலுக்கு கால் வருது. ஜங்குக் தான். மாவானே இருடா உன்னை அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. டேய் என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கா என்ன? என்ன நினச்சிட்ருக்க நீ? பெரியவனாடா நீ? அதான் சொல்கிறேன்ல, அது ஏதோ தெரியாமல் நடந்ததுன்னு. இப்போ என்ன அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண போறியா? ஹே வயன் போதும். ஏன்னா என் மேலே செம்ம காண்டில் இருக்க போல. பின்ன என்னடா? சரி, டென்ஷன் ஆகாத. நான் நடந்தது எதுவும் பேசுகிறதுக்கு கால் பண்ணல. வேறு எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்னும் ஞாபகம் வரல. அதான் நான் யாருன்னு உனக்கு தெரியல. நீ யாராக வேணா இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்படியா? அப்போ சரி வயன், நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு ஞாபகம் வர வரைக்கும். வந்ததுக்கப்புறம் நீ ஏன் என்னை தேடி வருவ. அங்கே உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய் வயன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறான். ஹே ஹலோ. என்ன கால் கட் பண்ணிட்டான்? இவர் எனக்காக வெயிட் பண்ணுவாராமா? நான் எப்படி இவனை தேடி போவேன்னு நினைக்கிறான்? நான் போக மாட்டவே மாட்டேன். ஆனால் எப்படியோ இவன் தொலை இனிமே இருக்காது. அது வரைக்கும் ஹாப்பி.
அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ இப்படியே தான் 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த 1 வீக் கேப்பில் ஜங்குக் கிட்ட இருந்து கால் ஆர் டெக்ஸ்ட் எதுவுமே வரல. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அழகாயிட்டே போறியே. அதானே, நாம் எப்பவுமே அழகுதான். அதுவும் உன் லிப்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த மோல் இருக்கே, அது இன்னும் உன்னை அழகாக்கிட்டே இருக்கு. இந்த மோல் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. உங்களுக்கு சடனாக ஜங்குக்கோட ஃபேஸ் ஃப்ளாஷ் ஆகுது. அவன் லிப்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த மோல். இப்போ தான் அன்றைக்கி நைட் என்ன நடந்துன்னு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. ஜங்குக், ஏ குக்கி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து இறங்கி ஓடுறீங்க. உங்கள் அம்மா கவுச்சில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வேகமாக ஓடுறத பார்த்துட்டு உங்கள் அம்மா ஹே வயன், எங்கடி போகிற? நீங்கள் அவங்க கூப்பிட்றது எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாத் ஸ்ட்ரீட்டில் ஓடுறீங்க. நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா, அங்கே தான் போகிறீங்க. அங்கே உங்கள் பழைய வீட்டு முன்னாடி ஜங்குக் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வேகமாக போயிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏ வயன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிறான். என்ன வயன், இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இப்போ தெரியுதா நான் யாருன்னு? என் குக்கி. மேடம் மட்டும்தான் என்ன மிஸ் பண்ணீங்களா என்ன? ஏன் நான் பண்ணலையா? நீங்கள் ஹெட் அப் பண்ணி ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? எனக்கும் ஒன்று பிடிக்கும். இப்போ இல்லை, நீ சொன்னியே 10 இயர்ஸ் அப்போத்துலேருந்து. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன் அம்மா கிட்ட நீ செம்ம அடி வாங்கிட்டு இருந்த. அங்கே இங்கேன்னு ஓடிட்டு கத்திட்டு. அது என்னமோ தெரியல, நான் உன்னை எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் நீ உங்கள் அம்மா கிட்ட செம்ம அடி வாங்கிட்டு இருந்த. ஜங்குக், உண்மையை சொன்னவன், எனக்கும் உன்னை பிடிக்கும். உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் ஒன்று பார்க்குறது அது மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்போ தான் சடனாக என் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு. நான் போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். நான் உன்கிட்ட சொல்லணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. நான் உன்னை அன்றைக்கி இங்கேருந்து போகும்போது தான் லாஸ்ட்டாக பார்த்தது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு மெச்சூர் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டு தான் சொன்னாங்க. அவ்வளோதான், உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். அப்போ தான் உன்னை அன்றைக்கி பப்பில் பார்த்தேன். அப்போ தெரியாது நீ தான் என் வயன்னு. நீ சொன்னக்கப்புறம் தான் தெரியும் நீ என்னோட வயன்னு. மார்னிங் எழுந்து பார்த்தா நீ எங்கே இல்லை. மேடம் எஸ்கேப். அது அன்றைக்கி நைட் நடந்தது அந்த மாதிரி. எந்த மாதிரி? உனக்கும் எனக்கும் அங்கே எதுவும் நடக்கலை. ஏன்னா நடக்கலையா? ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்கலை. லாஜிக்காக பார்த்தா நீ ஹாப்பி தானே ஆகணும். வை இந்த ஷாக் ரியாக்ஷன்? அது நீ எனக்கு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த வயன். அந்த டைமில் அதை பண்ணுறதுக்கு எனக்கு தப்புன்னு தோணுச்சு. உன்னை கிஸ் பண்ணனே தவிர அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. நீயும் தூங்கிட்ட, நானும் தூங்கிட்டேன். தட்ஸ் ஆல். இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி நீங்கள் டாப் மட்டும்தான் இல்லாமல் இருந்திருப்பீங்க, பட் பேண்ட் போட்டிருந்துருப்பீங்க. அன்றைக்கி அங்கேருந்து கிளம்புற அவசரத்தில் நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓ அப்படியா? சரி, நீ ஒன்றை கவலைப்படாத வயன். உன்னை மேரேஜ் பண்ணக்கப்புறம் நீயே என்னை விட்டுரு ஜங்குக், எனக்கு வலிக்குது அப்படின்னு கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை இன்னும் கிட்டே இழுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உங்களை சிரிச்சுட்டே உங்களை லிப்ல கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், லவ் யூ ஆல்.